யூகேல அப்படின்னு சொல்லக்கூடாதா? ஸோ யூகேல ஒரு டேட்க்கு போலாமா? யார் கூட, எங்க, ரெடி ஆகிட்டு பேசலாமா? மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணும். புது புது வரிகளா மினிமலான மேக்கப் பண்ணலாமா? சோலோ டேட் அப்படி எங்கே தான் போறீங்க? ஹானஸ்ட்டாக எனக்கு தெரில. ஸோ போன வீடியோவில் ஹேர் கேர் பற்றி பேசியிருப்போம். இந்த வீடியோவில் ஸ்கின் கேர் பற்றி பேச போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய ஆசிட்ஸ் இருக்குது. வாட் இஸ் ஃபார் வாட் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். நம்ம 1 கிளைகோலிக் ஆசிட் உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணும், பிரைட்டன் பண்ணும். நம்ம 2 சாலிசிலிக் ஆசிட் எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி உங்களோட ஆக்னியை கம்மி பண்ணும். ஹைலூரானிக் ஆசிட் பேர்லேயே இருக்குது, அஃப்கோர்ஸ் வாட்டர். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹைட்ரேட் யுவர் ஸ்கின். நியாசினமைட் உங்களோட ஸ்கின்னை ஸ்மூத் ஆக்கும். விட்டமின் சி உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெட்டினால் யூஸ் அண்டர் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன். இட் இஸ் மெயின்லி ஃபார் wrinkles, pigmentation, யூஸ் இன் your 20s to avoid wrinkles and pigmentation in your 30s. அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். ரெட்டினால்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க. யுவர் ஸ்கின் வில் பி ஸோ சென்சிட்டிவ். உங்களுக்கு எந்த ஆசிட் உங்களோட ஃபேஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் வித் ஃபேஸ் வாஷ். இருக்கிறதுலே கம்மி நேரம் that is going to be in your skin. And இது சொல்ல மறந்துட்டேன், எந்த ஆசிட் யூஸ் பண்ணாலுமே for sure use a moisturizer. இருக்கிறது ஒரு ஸ்கின் தான்டா அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. தேங்காய் எண்ணெய் வச்சு தலைப்பொழி, தேக்காய் போடு, அதுக்கப்புறம் வேணா கடலை மாவு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. I haven't seen my hair this oily. எங்க பார்த்தாலும் முடி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொட்டுறா கொட்டு, நீ எவ்வளோ கொட்டு நானும் பார்க்குறேன். பிக்சர் பார்த்துடலாமா? லேப்டாப் சோலோ டேட்டுக்கு எதுக்கு லேப்டாப் புக்கு? அதானே பார்ட் 2ல பார்க்கலாமா?